ஹாய் அப்பா டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். கடந்த 2 வீடியோவில் வந்துட்டு கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் என்ன அப்படிங்கிறத குறித்து நம்ம டீல் பண்ணோம். 4 கைண்ட்ஸ் இருக்குது: ஸ்டேட்மெண்ட்டு, இன்டராகேட்டிவ், இம்பேரேட்டிவ், எக்ஸ்க்ளமேட்டரி. இதுகளுக்கு குறித்த சிறு விளக்கங்களையும் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம 2வதாக வர இன்டராகேட்டிவ் சென்டென்சஸ் அதை குறித்து கொஞ்சம் டீட்டெயிலாக படிக்கலாம். நாம் இப்போது ஆல்ரெடி நம்ம ஸ்டேட்மெண்ட் சென்டென்சஸ் எப்படி எழுதணும்னு சொல்லி நம்ம முன்னாடி இருக்க வீடியோக்களில் பார்த்துருக்குறோம். ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது. அது போலவே இன்ட்ராகேட்டிவ்க்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது. பட் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ் எப்படி எழுதுறது, அதுக்குள்ள ஃபார்முலாஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ். இப்போ இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸை ஸ்டேட்மெண்ட் எப்படி டீல் பண்ணோமோ அதே மாதிரி நம்ம டீல் பண்ணலாம். ஸ்டேட்மெண்ட்டோட வந்துட்டு ஃபார்மேட் என்ன அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட் எஸ்விஓ பேட்டர்னில் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ இதுக்குரிய விளக்கத்தை வந்துட்டு நான் கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் இருக்கப்போ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் நம்ம இங்கே கொஞ்சம் டீட்டெயிலிங்காக போகலாம். இன்ட்ராகேட்டிவ் டைப்பில் எப்படி இருக்கும் அப்படின்னா, இதில் இருக்கிற 2 விஷயங்கள் மெயின் வெர்ப் அண்ட் பி ஃபார்ம் வெர்பு. 2 விஷயத்தில் ஃபஸ்ட்டு பி ஃபார்ம் வெர்பு ஃபஸ்ட்டு வரும், தென் சப்ஜெக்ட், தென் மெயின் வெர்ப், தென் ஆப்ஜெக்ட். ஸோ நவ் we are going back to the statement again. எப்படி ஸ்டேட்மெண்ட்டுக்கு 12 டென்சஸ்க்கு ஃபார்முலா எழுதணுமோ அது போலவே இந்த ஃபார்மேட்டை பயன்படுத்தி இந்த 12 டென்சஸ்க்கும் நம்மளால் ஃபார்முலா எழுத முடியும். ஸோ அந்த ஃபார்முலா டேபிளேஷனை இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ ஸ்டேட்மெண்ட்டுக்கு எழுதின மாதிரியே நம்ம ஃபார்முலா இருக்கிற டென்சஸ்க்கு எல்லாத்துக்கும் எழுதிக்கலாம். ஸோ ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம சப்ஜெக்ட்லேருந்து ஆரம்பித்தோம். இப்போ இதில் பி ஃபார்ம் வெர்ப்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி நம்ம வந்துட்டு இப்போ இன்றைக்கி சோஃபார் இந்த வீடியோஸை கண்டினியூஸாக நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பி ஃபார்ம் வெர்ப்ஸ்லாம் தண்ணி தரவா தெரியும், உங்களுக்கு அது அத்துப்படியாக இருக்கும். ஸோ உங்களால் ஈஸியாக எழுத முடியும். இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கு பி ஃபார்ம் வெர்ப்ஸ் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம். என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூ ஆர் டஸ்ஸு. அதை நம்ம முதல்ல அப்ளை பண்ணிக்க போகிறோம். டூ ஆர் டஸ். அடுத்ததாக எப்பவுமே மேலே ரெஃபரன்ஸ் பார்த்துங்க, சப்ஜெக்ட்டு. அடுத்ததாக மெயின் வெர்ப் எழுதணும். இதுக்கு நம்ம ஆல்ரெடி தெரியும், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கு என்ன வரும்னா V1 வரும் ப்ளஸ் ஆப்ஜெக்ட்டு கொஷின் மார்க். ஸோ சிம்பிள். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்மளால் எழுத முடியும். அடுத்தது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்த்தீங்கன்னா 3 பி ஃபார்ம் வெர்ப் இருக்குது. ஆம், இஸ், ஆர் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் V4 ப்ளஸ் ஆப்ஜெக்ட் கொஷின் மார்க். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு என்ன வரும்னா, ஹாவ் ஆர் ஹேஸ் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் V3 ப்ளஸ் ஆப்ஜெக்ட் கொஷின் மார்க். அடுத்ததாக ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ நல்லா கவனிக்க நண்பர்களே, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பி ஃபார்ம் வெர்பில் 2 இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், ப்ரைமரி பி ஃபார்ம் வெர்பு, செகண்ட் பி ஃபார்ம் வெர்புன்னு. 2 பி ஃபார்ம் வெர்பு இருந்துச்சுன்னா முதல்ல இருக்கிறது ப்ரைமரி பி ஃபார்ம் வெர்பு. இப்போது பி ஃபார்ம் வெர்பை தான் முதல்ல எழுதணும். அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹேவ் ஆர் ஹேஸ், இதுதான் ப்ரைமரி பி ஃபார்ம் வெர்பு. இதுக்கு பீன்னு எழுதணும். இப்போது இதுகளை முதல்ல எழுதிட்டு அடுத்து சப்ஜெக்ட் எழுதிட்டு அடுத்தது பீன் எழுதுகிறோம். பீன் ப்ளஸ் V4 ப்ளஸ் ஆப்ஜெக்ட் கொஷின் மார்க். ஃபார் இன்ஸ்டன்ஸ் இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா, ஹேவ் ஐ பீன் ட்ரிங்கிங் வாட்டர் அப்படின்னு ஒரு உதாரணம் சொல்லலாம். இப்போ இந்த பீனை வந்துட்டு இங்கே தான் போடணுன்னாலாம் அவசியம்லாம் கிடையாது. இது இங்கே கூட போடலாம், அது பற்றி தப்பு இல்லை. பட்டு நம்ம வந்துட்டு அது கரெக்டாக புரிதலுக்காக ஒரு சென்டென்ஸ் நல்ல ஒரு ஃபார்மில் வர்றதுக்காக வந்துட்டு இந்த ப்ரைமரி பி ஃபார்ம் வெர்பை முதல்ல எழுதிட்டு செகண்ட் பி ஃபார்ம் வெர்பை சப்ஜெக்ட் அடுத்ததாக போட்டு எழுதினோன்னா நமக்கு சிம்பிளாக இருக்கும். ஸோ இதே தான் வந்துட்டு மற்ற 2 பி ஃபார்ம் வர இடங்கள்லையும் வந்துட்டு இது தான் அப்ளை ஆகும். ஸோ அகெயின் வி கேன் கோ தேர் ஃபார் பாஸ்ட் டென்ஸு. டிட்டு அதோட பி ஃபார்ம் வெர்பு, டிட் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் V1 ப்ளஸ் ஆப்ஜெக்ட் கொஷின் மார்க். இங்கே வாஸ் ஆர் வேர் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் V4 ப்ளஸ் ஆப்ஜெக்ட் கொஷின் மார்க். இங்கே ஜஸ்ட் ஹேடு ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் V3 ப்ளஸ் ஆப்ஜெக்ட் கொஷின் மார்க். இங்கே ஹேடு ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் பீன். நல்லா கவனிங்க, இங்கே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு இந்த பீனை வந்துட்டு சப்ஜெக்ட்டுக்கு அப்புறமா எழுதின மாதிரி தான் இங்கேயும் எழுதியிருக்கிறேன். ஹேடு ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் பீன் ப்ளஸ் V4 ப்ளஸ் ஆப்ஜெக்ட் கொஷின் மார்க். எகைன் ஃபியூச்சர் டென்ஸு ஷல் ஆர் வில்லு தான் வந்துட்டு ப்ரைமரி பி ஃபார்ம் வெர்பு. அதை தவிர மற்ற எல்லாமே வந்துட்டு சப்ஜெக்ட்க்கு அடுத்ததாக எழுதணும். அப்போ என்ன வரும்னா, இங்கே ஷல் ஆர் வில் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் V1 ஆப்ஜெக்ட் கொஷின் மார்க். ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸு ஷல் ஆர் வில்
அடுத்தது சப்ஜெக்ட் வந்துடும். அடுத்தது அதில் செகண்டரியாக இருக்க பி ஃபார்ம் வெர்ப் ஆகிய பி ப்ளஸ் V4 ப்ளஸ் ஆப்ஜெக்ட் கொஷின் மார்க். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் shall will subject have V3 object question mark. Future perfect continuous tense shall will subject have been V4 object question mark. ஸோ நீங்கள் மொதல் ஃபார்முலாவை கிளியராக படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுலேருந்து எல்லாத்தையும் வந்துட்டு உங்களால் ஈஸியாக எழுத முடியும். அதனால தான் நான் சொன்னேன், நான் ஃபஸ்ட்டு ஃபார்முலா வந்துட்டு எப்பயுமே அந்த ஃபஸ்ட்டு டேபிளேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதன் மீது தான் மற்ற எல்லா ஃபார்முலாமே கட்டமைக்கப்படுது. ஸோ இதுதான் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ்க்கு உரிய ஃபார்முலா ஃபார் ஆல் 12 டென்சஸ். இப்போ இதை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். அது எப்படி கரெக்டாக வாசிக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். இப்போது இது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ் எஸ் ஆர் நோ டைப்பு, பாசிட்டிவ் சென்டென்சஸ். ஸோ இந்த டேபிளேஷனோட பேர் வந்துட்டு இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ் எஸ் ஆர் நோ டைப்பு பாசிட்டிவ் சென்டென்சஸ். ஸோ ஒன் பை ஒன் போகலாம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் டூ ஆர் டஸ் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் V1 ப்ளஸ் ஆப்ஜெக்ட். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஆம் ஆர் இஸ் ஆர் ஆர் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் V4 ப்ளஸ் ஆப்ஜெக்ட். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஹேவ் ஆர் ஹேஸ் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் V3 ப்ளஸ் ஆப்ஜெக்ட் கொஷின் மார்க். Present perfect continuous tense have or has plus subject plus been plus V4 plus object question mark. Simple past tense did plus subject plus V1 plus object question mark. Past continuous tense was or were plus subject plus V4 plus object question mark. Past perfect tense had plus subject plus V3 plus object question mark. Past perfect continuous tense had plus subject plus been plus V4 plus object question mark. Simple future tense shall or will plus subject plus V1 plus object question mark. Future continuous tense shall or will plus subject plus be plus V4 plus object question mark. Future perfect tense shall or will plus subject plus have plus V3 plus object question mark. Future perfect continuous tense shall or will plus subject plus have been plus V4 plus object question mark. So இதுதான் அதுக்குரிய ஃபார்முலா. So now we will go for some examples also using all the subjects. அதில் வந்துட்டு காமனாக ஒரு வேர்ப் எடுத்து ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்து இருக்கிற எக்ஸாம்பிள் சென்டென்ஸை பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த இன்ட்ராகேட்டிவ் எஸ்ஓனோ டைப்புக்கு வந்துட்டு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இதுக்கு உதாரணத்துக்கு நான் எடுத்துக்கிற வேர்பு என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ரீடுனா V1. நல்லா கவனிங்க, இந்த ஒரு வேர்ப் மட்டும் கொஞ்சம் டிப்பிக்கலான ஒரு வேர்பு. இதுக்கு ஸ்பெல்லிங் எல்லாமே ஒன்று தான் பாருங்கள், READ. ரீடுனா V1, மறுபடியும் READ. பட் அதுக்கு ப்ரொனன்சியேஷன் மட்டும் டிஃப்ரெண்ட்டு. இது V1, இது V2, இது V3, இது V4. ஆனால் எப்படி வாசிக்கணும்னா ரெட்டு ரீடிங். புரியுதுங்களா? ஸோ இப்போ ஆப்ஜெக்ட் வந்துட்டு புக்குன்னு வச்சுக்குவோம். அதாவது ஒரு புத்தகத்தை வாசித்தல், அந்த பேசிஸில் வந்துட்டு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த 12 டென்சஸ்க்கும் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ் எஸ் ஆர் நோ டைப் நம்ம பார்க்கலாம். I start now. Do I read a book? Do we read a book? Do you read a book? Do you read a book? Does he read a book? Does she read a book? Does it read a book? Do they read a book? Am I reading a book? Are we reading a book? Are you reading a book? Are you reading a book? Is he reading a book? Is she reading a book? Is it reading a book? Are they reading a book? Present perfect tense. Have I read a book? Have you read a book? Have you read a book? Have you read a book? Has he read a book? Has she read a book? Has it read a book? Have they read a book? Present perfect continuous tense. Have I been reading a book? Have we been reading a book? Have you been reading a book? Have you been reading a book? Has he been reading a book? Has she been reading a book? Has it been reading a book? Have they been reading a book? Simple past tense. Did I read a book? Did we read a book? Did you read a book? Did you read a book? Did he read a book? Did she read a book? Did it read a book? Did they read a book? Past continuous tense. Was I reading a book? Were we reading a book? Were you reading a book? Were you reading a book? Was he reading a book? Was she reading a book? Was it reading a book? Were they reading a book? Past perfect tense. Had I read a book? Had we read a book? Had you read a book? Had you read a book? Had he read a book? Had she read a book? Had it read a book? Had they read a book? Past perfect continuous tense. Had I been reading a book? Had we been reading a book?
had you been reading a book, had you been reading a book, had he been reading a book, had she been reading a book, had it been reading a book, had they been reading a book. Simple future tense. Shall I read a book? Shall we read a book? Will you read a book? Will you read a book? Will he read a book? Will she read a book? Will it read a book? Will they read a book? Future continuous tense. Shall I be reading a book? Shall we be reading a book? Will you be reading a book? Will you be reading a book? Will he be reading a book? Will she be reading a book? Will it be reading a book? Will they be reading a book? Future perfect tense. Shall I have read a book? Shall we have read a book? Will you have read a book? Will you have read a book? Will he have read a book? Will she have read a book? Will it have read a book? Will they have read a book? Future perfect continuous tense. Shall I have been reading a book? Shall we have been reading a book? Will you have been reading a book? Will you have been reading a book? Will he have been reading a book? Will she have been reading a book? Will it have been reading a book? Will they have been reading a book? So this is the example for all the tenses and also for all the subjects. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோவில் நாம் இன்டராகேட்டிவ் சென்டென்சஸ் எஸ்ஆர் நோ டைப்பு பாசிட்டிவ் அதுக்குரிய ஃபார்முலாக்களையும் அதுக்குரிய எக்ஸாம்பிள்ஸையும் பார்க்குறோம். இதே போலவே நீங்களும் வந்துட்டு வேறு சில வேர்புகளை பயன்படுத்தி இல்லை வேறு சில ஆப்ஜெக்ட்டுகளை பயன்படுத்தி நீங்கள் பல எக்ஸாம்பிள் சென்டென்ஸை நீங்களும் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஈவன் உங்கள் டே டு டே யூசஸில் வந்துட்டு எப்படிலாம் கேள்விகள் வரும் அப்படிங்கிறது நீங்கள் வந்துட்டு கேட்டு பார்த்துக்கலாம். ஸோ எல்லா விதமான எஸ்ஆர்னா கொஷினை கேட்பதற்கு எல்லா டென்சஸ்க்குரிய ஃபார்முலாஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து முடிச்சிருக்கோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்டு ஹாய் அபா டிவி. குட் லக்.